வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒன்னோட பார்த்துட்டு வரலாமாங்க? பழனி கடை எங்கே இருக்குன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்க கோமதி வீட்டில் இருக்கவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இருங்க, நான் போய் கடை எந்த இடத்துல இருக்குன்னு அண்ணங்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு அவரு. அண்ணன், அக்கா வீட்டு ஆளுங்களை எங்கே வர சொல்கிறது, கடை எங்கே இருக்கு அப்படின்னு அவரு கேட்க, ஏண்டா கஷ்டப்பட்டு கடை வச்சு கொடுக்கறது நாங்க, ஆனா நீ அந்த ஓடுகாலியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, அந்த ஓடுகாலியை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டியாங்கிறாரு சக்திவேல். அவங்களுக்கும் விஷயத்த சொல்லணும் தானே அப்படின்னு பழனிவேல் சொல்ல, சொல்லிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்காரு சக்திவேல். சித்தப்பா, நாம ஸ்ட்ரைட்டா கடைக்கு போயிட்டு லொகேஷன் அனுப்புவோம், அவங்க மெதுவா வரட்டுங்கிறாரு குமரவேல். பழனி வேற ஏதோ கேட்க வாய் எடுக்க, வடிவு பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சாச்சான்னு முத்துவேல் கேட்க, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க வடிவு. சுகன்யா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில இருக்காங்க. அப்பவே எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சாச்சு அப்படின்னு வடிவு சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு திரும்புறாரு முத்துவேல். பழனி சக்திவேல் கூப்பிட என்னென்னன்ற மாதிரி நிமிந்து பாக்குறாரு. கோவில்ல உன் பேருக்கு அர்ச்சனை பூஜைக்கு எல்லாம் சொல்லி இருக்கு, போய் நேரா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சக்திவேல் சிரிப்போட சொல்ல, என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி சரின்னு தலையாடுறாரு பழனி. டேய், இன்னைக்கே வியாபாரம் ஆரம்பிச்சிடணும், புரியுதா? ஏம்மா, நீ கல்லாவில் உட்காந்து முதலாளி ஆயிடு அப்படின்னு சொல்லி சக்திவேல் சிரிக்க சுகன்யா ரொம்ப சந்தோஷமா தலையாடுறாங்க. பழனி விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே முகத்தை வச்சிட்டு இருக்க, தம்பி கொஞ்சம் சந்தோஷமா தான் முகத்தை வச்சுக்கங்களேன் அப்படின்னு வடிவு சொல்ல, பழனி ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. நீ சும்மா இருமா, அவன் சந்தோஷமா தான் இருக்கான் இல்லப்பா அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க. வேற வழி இல்லாம ஆமான்ற மாதிரி தலையை ஆட்டி வைக்கிறாரு பழனி. சரி, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது, நேரமாவுதுல்ல, எல்லாம் கிளம்புங்க. சரி வாங்க வாங்க, வாப்பா வா அப்படின்னு பாட்டி எழுந்திருக்க எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. போலாம் வான்னு சுகன்யாவை கூட்டிக்கிட்டு வடிவும் வர்றாங்க. வாங்கக்கான்னு அவங்களும் நடக்கிறாங்க. எல்லாரும் ஏதோ பழனிய பலி கொடுக்குற ஆடு மாதிரி கூட்டிட்டு போக, அவரும் பலியாடு மாதிரியே இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்க 3 வேல்ஸும் அப்படியே வரிசையா படிசட்டு மாதிரி நிக்கிறாங்க. மீசையை தடவிக்கிற சக்திவேல், அண்ணே கடை இருக்க ஏரியாவை பார்த்த உடனே அப்படியே தம்பி தெரிச்சு ஓடிட மாட்டான்ல அப்படின்னு சிரிக்க, இனிமே அவன் எங்க ஓடினாலும் விடக்கூடாது, இறுக்கமா புடிச்சு வச்சுக்கணும், இந்த தடவை பாண்டியனை மட்டும் ஜெயிக்க விடக்கூடாது, வா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, வாய்ப்பே இல்லைன்னு வாங்கண்ணே போலான்னு சக்திவேலும் நடக்கிறாரு. குமரவேலும் 2 பேருக்கும் வால் பிடிச்சிட்டு பின்னாடியே வர்றாரு. வீட்டு முன்னாடி 2 கார் நிக்குது. பழனி வெளியே வந்துட்டு இருக்க, வெளியில வந்த அரசி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மத்தவங்க கார்ல ஏற போக பழனி மட்டும் அங்கேயே ஏக்கமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அரசியும் பார்த்துக்கிட்டே நிக்க, நீ வண்டியில ஏறுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, வேற வழி இல்லாம கார்ல ஏறுறாரு பழனி. அடுத்த காருக்கு குமரவேல் வர, அரசி அங்க நிக்கிறத பார்த்துட்டு அவர் அரசிய ஒரு பார்வை பார்த்துட்டு கார்ல ஏறிடுறாரு. அடுத்து வடிவும் ஏறிட 2 காரும் புறப்படுது. பார்த்துக்கிட்டே இருக்க அரசி கார்லாம் மறைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள வர்றாங்க. அங்க செந்தில், மீனா, கோமதி, கதிர், ராஜன் இருக்க, அம்மா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, யார் கிளம்புனாங்க, எங்க கிளம்புனாங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அம்மா கடை திறக்கிறதுக்கு தாம்மா அப்படின்னு அரசி சொல்ல, கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அண்ணியோட அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, அம்மாச்சி, பழனிவேல் மாமா, சுகன்யாத்த எல்லாருமே கிளம்பிட்டாங்கம்மா. அப்படியே குமரவேல் குரங்கம் போகுதுன்னு சொல்லாம நிறுத்திட்டாங்க. என்னடி இது, அட்ரஸ் கேட்டுட்டு வரேன்னு தானே போனா, இவனை என்ன அவங்களோடய கிளம்பிட்டாங்கிறாங்க கோமதி. ஆமாமான்னு அரசி சொல்ல, அச்சச்சோ இப்ப நாம எப்படி போறது அப்படின்னு யோசிக்கிற கோமதி செந்தில் கிட்ட திரும்பி, டேய் அவனுக்கு கொஞ்சம் போனை போட்டு கேளுடாங்கிறாங்க. எழுந்திருக்கிற செந்தில், அம்மா போன் போடுறதெல்லாம் இருக்கட்டுமா, கடத்தரப்பு விழாவுக்கு நாமெல்லாம் வர்றதில்ல, முதல்ல மாமாவுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. விருப்பம் இருந்திருந்தா வந்து நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தானேமா போயிருந்திருக்கணும் அப்படின்னு செந்தில் கேட்க, எல்லாருமே என்ன சொல்றதுன்னு அமைதியா பாக்குறாங்க. டேய் 10 மணிக்கு தானே கடை திறக்கிறாங்க, மணி இன்னும் 8 கூட ஆகலடா, அப்புறமா வந்து சொல்லலாம், இல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சிருப்பான் அப்படின்னு தம்பிக்காக கொஞ்சம் யோசிக்கிறாங்க கோமதி. சொந்தமா கடையை தொடங்குறாரு, அம்புட்டு வேலை இருக்கும், டென்ஷன், பதட்டம் அப்படின்னு எல்லாமே இருக்கும். நான் தான் இப்ப டிராவல்ஸ் ஓபன் பண்ணேன்ல, அதுல எல்லாத்தையும் அனுபவிச்சேன் அப்படின்னு கதிரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. டேய் டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கதானேடா செய்யும்,
அதுக்காக வீட்ல இருக்க யார்கிட்டயாவது நீ சொல்லாம விட்டியா என்ன? எல்லா அப்டேட்டுமே கொடுக்க தானே செஞ்ச. அதே மாதிரி மாமாவும் செஞ்சிருக்கலாமேடா. ஆரம்பத்துல இருந்தே மாமா இந்த விஷயத்த நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்க தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாரு செந்தில். செந்தில், பழனி என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு. அவருக்கே எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அவர்கிட்ட யாரும் எதுக்கும் பெர்மிஷனே கேட்கல. அவரே குழம்பி குட்டையில விழுந்துட்டு இருக்க. அடுத்தவங்களுக்கு எப்படி அவரால் கிளியரா சொல்ல முடியும்? டேய், அப்படிலாம் இருக்காதுடான்னு கோமதி சொல்ல, என்னமா இருக்காதுங்கிற? என் விஷயமா என்ன நடந்தாலும் நான் மாமா கிட்ட சொல்ல தான் செஞ்சிருக்கேன், எதையும் மறைச்சதில்ல. கதிர், சரவணன் எல்லாருமே அப்படிதான், ஒன்னு விடாம எல்லாத்தையுமே சொல்லுவோம். வேணும்னா கதிர்கிட்ட கேளு, மறைச்சதே இல்லம்மா. ஆனா மாமா கடை விஷயத்துல அப்படியா பண்ணினாரு? இல்லையே, அத்தை வீட்டுல சொல்லி அப்புறம் நீ மீனா கிட்ட சொல்லி இப்படித்தானே எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்னமோ மாமாவுக்கு நாம எல்லாரும் அங்க போறதுல விருப்பம் இல்லையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரிய கம்யூனிகேஷன் கேப்ப உருவாக்குறாரு செந்தில். அண்ணே, கண்டிப்பா அப்படிலாம் இருக்காதுன்னுங்கிறாரு கதிர். அப்படிதான்டா கதிர், அவரோட அண்ணனுங்க அவருக்கு கடை வச்சு கொடுக்குறாங்க. நாம அங்க போனா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு மாமா நினைச்சிருக்கலாம். அதனால கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. நாம அங்க போறதுல மாமாவுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஆபீசர் செந்தில் தானும் யோசிச்சு அடுத்தவங்களையும் யோசிக்க வைக்கிறாரு. சரி, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் 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 டேய், அவரும் போக மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் போகலன்னா சரவணனும் போக மாட்டான். நீயும் போகலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு கோமதி கேட்க, எப்படிமா போ சொல்ற? கூப்பிடாத இடத்துக்கு எப்படிமா போக முடியும்? அதுக்கு நாம போகாமலே இருந்துக்கலான்னு செந்தில் கொஞ்சம் வலியோட சொல்றாரு. கோமதி என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்க, அம்மா வரேம்மா அப்படின்னு செந்தில் கிளம்பிட, ஐயோ நான் எந்த பக்கம்னு தான் யோசிக்கிறதுங்கிற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்க. அத்தை, அப்ப நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. ஏய், ஏண்டி அப்படின்னு கோமதி கேட்க, இல்லத்த, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக சித்தப்பா கடைக்கு போக மாட்டேன்லாம் இல்ல. ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் நேரா அவர் கடைக்கு போய் அவரை விஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். வரேன் அத்தை, வரேன் ராஜி, வரேன் அரசி அப்படின்னு மீனாவும் ஆபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து கதிர் பக்கம் திரும்புற கோமதி, ஏண்டா நீ ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்ப போறியா? உனக்கு டிராவல்ஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கான்னு கேக்குறாங்க கோமதி. அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மான்னு கதிர் சொல்ல, இருக்குன்னா நீயும் கிளம்புடா, என் தம்பியோட கடத்தரப்புக்கு நான் மட்டும் போய்க்கிறேங்கிறாங்க கோமதி. மா, அப்படிலாம் நீ ஒன்றும் தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வர்றேன். ராஜி வருவா, அரசி வருவா, நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம், சரியா அப்படின்னு கதிர் அங்கிருந்து போக ராஜியும் பின்னாடியே போறாங்க. அரசியும் கோமதியும் ரொம்ப சங்கடத்தோட நின்றுட்டு இருக்காங்க. உளர வர்ற ராஜு, ஏய் எனக்கு என்னவோ செந்தில் மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு ராஜி சொல்ல, என்ன சரின்னு தோணுது அப்படிங்கிறாரு கதிர். சித்தப்பாவுக்கு நாம போறதுல விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு ராஜி தயங்கிக்கிட்டே சொல்ல, இத்தனை நாளா நம்ம கூட இருந்துட்டு திடுதிப்புன்னு கடையை திறக்கிறோமேன்னு மாமா இப்ப கில்ட்டா ஃபீல் பண்றாரு. அம்பிட்டு தான், இதை வச்சு நாமளா கற்பனை ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். மாமா லைஃப்ல இப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லாரும் கூட தான் இருக்கணும். கண்டதையும் யோசிக்காத, வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜன்னு யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் வெளியில கிளம்பிடுறாரு. வேல்ஸ் ஃபேமிலி கார் 2 ரோட்ல போயிட்டு இருக்கு. சக்திவேல் ஓட்டிட்டு இருக்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்க முத்துவேல் பின்பக்கம் இருக்க தம்பிகிட்ட திரும்புறாரு. டேய் பழனி, உனக்காக தாண்டா இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கு. பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து சரக்கு வாங்கி போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சிருக்கோம். நல்லபடியா கடையை நடத்த வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, தேவதாஸ் மாதிரியே உட்கார்ந்துருக்காரு பழனிவேல். அண்ணங்க 2 பேரும் கிளீன் ஷேவ்ல உட்கார்ந்துருக்க. இவரு தாடியும் தப்பட்டையுமா அம்மா கூட உட்கார்ந்துருக்காரு. டேய் என்னடா அண்ணன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க, அமைதியா வர்ற? கடையை ஒழுங்கா நடத்துவியா இல்ல வால் ஆட்டிக்கிட்டு மறுபடியும் உன் மச்சான் பின்னாடி சுத்துவியான்னு கேக்குறாரு சக்திவேல். பழனிவேல் ஒன்னும் சொல்லாம பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் நல்லா நடத்துவான்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா அத அவன் வாயை திறந்து சொல்லணும், நீ சொல்லாதங்கிறாரு சக்திவேல். கடைக்கு போனது நான் லொகேஷனை அனுப்பி வைப்பேன், அக்காவும் மச்சான்னு எல்லாரும் வருவாங்க, நீங்க அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசிட மாட்டீங்கல்ல அப்படின்னு பழனி அஷூரன்ஸ் கேட்க, ஏண்டா இப்ப கூட அந்த ஓடுகாலிங்களை பத்தி தான் யோசிக்கிற, விளங்கிடும் போ அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அண்ணனை ரொம்பவே வருத்தத்தோட பாக்குறாரு பழனிவேல். ஏண்டா 30 வருஷமா அந்த ஓடுகாலி பின்னாடியும் பரதேசி பின்னாடியும் சுத்துனியே, உனக்கு ஏதாச்சும் செஞ்சாங்க அவங்க? இல்ல நீ ஏதாச்சும் தனியா நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களா? நாங்க தாண்டா செஞ்சிருக்கோம், அத கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எந்த பதிலும் சொல்லாம சூழ்நிலை கைதியா உட்கார்ந்து இருக்காரு பழனிவேல். அதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலையே.
அப்படிங்கிற பாட்டி, ஏன்பா கடைக்கு போறதுக்கு எம்பட்டு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. இதோ வந்துருச்சுமா, இன்னும் 2 நிமிஷம் தாங்கிறாரு நெட்டவேல். ஓ சரி சரிங்கிறாங்க பாட்டி. அங்க வந்து பழனிவேல் எப்படி ஷாக் ஆக போறாருன்றத நினைச்சு சக்திவேல் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. கார் போற வழியை பார்த்துட்டு, அண்ணே எதுக்குன்னு இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோன்னு கேக்குறாரு பழனி. சக்திவேலும் முத்துவேலும் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க, அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? ஓ நீங்க எல்லாருமா சேர்ந்து வந்த கடத்தரப்பு விழாவுக்கு அவரை கூப்பிட போறீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாரு பழனி. ஆமா ஆமா, எங்களுக்கு வேற வேலையே இல்லை பாரு, போடா அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்புறம் எதுக்கு இந்த வழியில போறீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு பழனி. அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, சொல்றோம்டா சொல்றோம், பொறுமையாயிருங்கிறாரு முத்துவேல். பழனி குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, கார் ஒரு இடத்துல வந்து நிக்குது. வண்டியை நிறுத்திட்டு தம்பியை திரும்பி பார்த்து, பழனி இறங்குங்கிறாரு சக்திவேல். அவரு திருன்னு பார்த்துட்டு இருக்க, இறங்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல திகைப்போட இறங்குறாரு பழனிவேல். 4 பேர் இறங்குறாங்க. இங்கதான் கடை, வா அப்படின்னு தம்பியோட தோல்ல முத்துவேல் கைய போடுறாரு. அண்ணே இங்க அப்படின்னு பழனிவேல் கேட்டுட்டு இருக்க, தயங்காம வா அப்படின்னு தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு வர்றாரு முத்துவேல். இங்க ஒரு இடத்துல கடை ஜெகஜோதியா ரெடி ஆயிருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, ரெடி ஆயிடும் அப்படின்னு குமரவேல் போன்ல பேசிட்டு இருக்கவரு இவங்களெல்லாம் பார்த்துட்டு, அப்பா சித்தப்பா எல்லாம் வந்துட்டாங்கிறாரு. அத்தை வந்துட்டாங்கன்றாங்க மாரியும். வாங்க வாங்கன்னு மத்தவங்க வர, டேய் பாருடா இதுதான் உன் கடைங்கிறாரு முத்துவேல். பாரு அப்படின்னு தலைய குனிஞ்சு நின்னுட்டு இருக்க பழனிவேல் முதுகுல அவரு ஒரு தட்ட பழனிவேல் நிமிந்து பாக்குறாரு. அங்க காந்திமதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு பெரிய நேம் போர்டு இருக்கு. சைட்ல 2 ஸ்டாண்டிங் போர்ட்ஸ் இருக்கு. முதல்ல அந்த பெரிய போர்டை பார்க்குற பழனி அது பக்கத்தில் இருக்க பிக்சர்லாம் பார்க்குறாரு. அப்புறம் ஸ்டாண்டிங் போர்டை பார்க்க காந்திமதி ஸ்டோர்னு எழுதி கீழே அரிசி பருப்பு ஆயில் அப்படின்னு எல்லாம் இருக்க பிக்சர்ஸ் இருக்கு. பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சுகன்யா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. எல்லாரும் சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஆமா, கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இம்பட்டு நேரம் வாங்குறாங்க மாறி. அர்ச்சனை முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கடைக்கு அத்தை பேர் வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க சுகன்யா. வேற என்ன பேர் வைப்போன்னு நினைச்ச அப்படின்னு சக்திவேல் கேட்க, சுகன்யா என்ன சொல்றதுன்னு பாக்குறாங்க. அவ பேர் வைப்பீங்கன்னு நினைச்சிருப்பா அப்படின்னு மாறி சொல்ல அட்டகாசமா சிரிக்கிறாரு சக்திவேல். முத்துவேல் ஈன்னு சிரிக்கிறாரு. சச்ச அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மாறிய ஒரு திருப்பி பழிச்சு காட்டுறாங்க சுகன்யா. பழனி அப்படியே கண்ணெல்லாம் கூட இமைக்காம அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு, என்னங்க பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, அவர் எதையோ பார்த்து பயந்து போய் நிக்கிற மாதிரி தான் நிக்கிறாரு. பழனி என்னடா என்னாச்சுங்கிறாரு முத்துவேல். நம்ப முடியலையா இது உன் கடைன்னு அப்படின்னு முத்துவேல் புன்னகையோட கேட்க, டேய் சத்தியமா இது உன் கடை தான்டா அப்படின்னு கையில் அடிச்சு சத்தியம் பண்றாரு சக்திவேல். காந்திமதி ஸ்டோர்ஸ் ஆத்தாவோட பேருடா. இந்த கடையை இனிமே நீதான் நடத்த போற. கடை எப்படி இருக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, பழனி மருண்டு போய் தான் நிக்கிறாரு. பாட்டியோட முகமும் அப்படியே இறுகி போய் கிடக்கு. கெக்கே விக்கேன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணனும் நானும் பார்த்து பண்ணணுங்கிறாரு சக்திவேல். என்னென்ன இதுன்னு பழனி கேட்க, என்னடா இன்னும் பெரிய கடையா எதிர்பார்த்தியாங்கிறாரு முத்துவேல். நம்மள பேசக்கூட விடமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பழனி பார்க்க, முதல்ல இதை நடத்து அப்புறம் பெருசா பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல். சித்தப்பா இப்படி ஒரு மெயின் இடத்துல கடை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி உங்க சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கா அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறாரு குமரவேல். என்னாச்சு, ஏன் இப்படி வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்கிறாங்க மாறி. அது ஒண்ணும் இல்ல, சந்தோஷத்துல அவனுக்கு பேச்சு வரலங்கிறாரு சக்திவேல். சரி எல்லாரும் உள்ளருவாங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு வடிவ சொல்ல, போலாமான்னு கேக்குறாங்க மாரியும். டேய் உள்ளர் வாடா அப்படிங்கிற முத்துவேல் பழனி அப்படியே திகச்சு போய் நிக்கவும், டேய் வா வா அப்படின்னு முதுகுல கைய வச்சு இழுக்கிறாரு. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு பழனி சொல்ல, என்னன்னு முதுகுல இருந்து கையெடுத்துட்டு கேக்குறாரு. ஏன்னே, ஏன் ஊர்ல வேற இடமே இல்லாத மாதிரி இந்த இடத்துல கடைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பழனி கேட்க, ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்ங்கிறாரு முத்துவேல். அண்ணே உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? இதே ரோட்ல தானே மச்சான் கடையும் இருக்கு அப்படின்னு பழனி பதறி போய் சொல்ல, முத்துவேல் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு. ஏய் இருந்துட்டு போகட்டுமே, அதுக்கு என்னடா இப்பன்னு மீசையை தடவிக்கிட்டே கேட்கிறாரு சக்திவேல். அதுக்கு என்னவா? என்ன மச்சான் கடை இருக்க அதே ரோட்ல நான் எப்படின்னா கடை நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க, இது அவருக்கு பண்ற துரோகம் இல்லையா? மச்சான் என்னை பத்தி என்ன நினைப்பாரு
அப்படின்னு பழனி பதறி போய் கேட்க, ஓ அப்படின்னு அசால்ட்டா பார்த்துட்டு இருக்காரு சக்தி. என்ன நினைப்பாரு அப்படின்னு முத்துவேல் கேட்க, அவரு நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னுங்கிறாரு பழனி. டேய், நீ என்னடா லூசு மாதிரி பேசுற? ஏண்டா ஒரு தெருவுல ஒரு மளிகை கடை தான் வைக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? அப்படி ஒண்ணும் இல்லல்ல. காரைக்குடி போயிருக்கல்ல, பாத்திருக்கல்ல, ஒரு தெரு முழுக்க மளிகை கடையா இருக்கும், இன்னொரு தெரு ஃபுல்லா டைல்ஸ் கடையா இருக்கும், இன்னொரு தெரு எடுத்தா பூக்கடையா இருக்கும். அவங்கெல்லாம் வியாபாரம் பண்றது இல்லையா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அது இல்லைன்னு என்ன ஏதோ சொல்ல வர்றாரு பழனி. அதுக்கு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சக்தி சொல்ல, நல்லா சொல்லு. நீ கடை திறக்கிறதுனால உன் மச்சான் கடையில ஒன்றும் வியாபாரம் நடக்காம இருக்க போறதில்ல அப்படிங்கிறாரு முத்துவேலு. இதுவரையில முகம் இருண்டு போய் நின்றுட்டு இருந்த பாட்டி, அப்படி இல்லை முத்து, போட்டிக்கு ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடும் இல்லப்பான்னு கேக்குறாங்க. என்னம்மா நீன்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்க. ஆமாண்ணே, இதெல்லாம் பச்சை துரோகம்ண்ணே. இதோ பாருங்க, நான் அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு அவரு கடை இருக்க ரோட்லயே ஆரம்பிக்கிறது பச்சை துரோகம்னு என்ன பதறாரு பழனி. டேய், அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ணின துரோகத்தை விட இது பெரிய துரோகம் இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. டேய், துரோகம் பண்ணணும்னு திட்டம் போட்டெல்லாம் எதுவும் பண்ணலடா. கோவில் பக்கத்துல மெயினா வியாபாரம் நடக்கிற இடத்துல தான் கடை போடணும்னு நினைச்சோம், கடை கிடைச்சது போட்டுட்டோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அப்படிங்கிறாரு சக்திவேல். இல்லண்ணே, இல்லண்ணே, இதெல்லாம் தப்புண்ணே, வேணாண்ணே, கடை இங்கே வேணாண்ணே, கடையே வேணாண்ணே, விடுங்களேங்கிறாரு பழனி. டேய், தம்பி நல்லா இருக்கணும்னு நாங்க 2 பேரும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இந்த கடையை போட்டு கொடுத்துருக்கோம். நீ நோகாம கடை திறக்கிற அன்னைக்கு வந்து வேண்டாம்னு சொல்லுவியாங்கிறாரு முத்துவேல். அவர் முகத்துல கோவம் அப்பட்டமா தெரியுது. அண்ணே, நீங்க எனக்காக முயற்சி எடுத்தது, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சது எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த இடத்துல கடை திறக்கிறது எனக்கு சரியாவே படல அப்படின்னு பழனிவேல் சொல்ல, டேய் என்னடா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு முத்துவேல் கொஞ்சம் ரைஸ் ஆகுறாரு. ஏங்க இருங்க அப்படிங்கிற வடிவு கொஞ்சம் முன்னாடி வந்து, தம்பி நாங்களுமே வந்த உன்ன குமார் கிட்ட கேட்டோம், ஆனா இந்த 2 கடைக்கு இடையில ஒரு 15-20 கடை இருக்காமே அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சக்திவேலை தள்ளி விட்டுட்டு முன்னுக்கு வர்ற மாதிரி, ஆமா கொழுந்தனாரே, வழியில நாங்களும் பார்த்தோம், 2 கடை விட்டு ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்கு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிறாங்க மாறி. இல்ல அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுங்கிறாரு பழனி. என்னங்க இதெல்லாம்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. பாத்தியாமா, நாங்க இவனுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, செய்யும் போது இவன் என்ன செய்யறான் பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க, பழனி ரொம்பவே பயத்தோட பாக்குறாரு. பாட்டியும் ஒரு மாதிரி இறுகி போய் தான் நிக்கிறாங்க. அண்ணே, நீங்க எனக்கு செய்யறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே, ஆனா இதே இடத்துல மச்சானுக்கு போட்டியா கடை நடத்துறதுக்கு என் மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு. அண்ணே, அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்னு விட்டுருங்கன்னு என்ன பதறாரு பழனி. சுகன்யா கை கெட்டினதை வாய் கேட்டாம பண்ணிடுவானோன்னு பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. டேய், உன் மேல உண்மையாவே அக்கறையும் பாசமும் இருந்ததுன்னா உன்னை தப்பாவும் நினைக்க மாட்டாங்க, தப்பாவும் நினைக்க முடியாதுங்கிறாரு சக்திவேல். நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணே, இது தப்பு தான் அப்படின்னு பழனி சொல்ல, சித்தப்பா என்ன நீங்கிற மாதிரி குமரவேல் கூப்பிட்டு இருக்க, தப்பு தான், வேணாண்ணே, இந்த கடை வேணாண்ணே அப்படின்னு பழனிவேல் பயங்கரமா பதறாரு. அப்ப கடையை மூட சொல்றியா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. சித்தப்பா புரியல, வேணாம்னா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு குமரவேலு மிரட்டலா கேக்குறாரு. ஐயோ சொன்னா கேளுங்களேன், என்னால இந்த கடையை நடத்த முடியாது அப்படின்னு பழனிவேல் சொல்ல, எல்லாருமே பதட்டமா பாக்குறாங்க. தம்பி இங்க பாருங்க, உங்களால அவங்க பிசினஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, அதே நேரத்துல அவங்களும் உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ளர வாங்க தம்பி அப்படின்னு வடிவு கூப்பிட, வாங்க கொழுந்தனாரு அப்படின்னு மாறி கூப்பிடுறாங்க. வாங்க சித்தப்பான குமரவேலும், டேய் வாடா அப்படின்னு சக்திவேலும் கூப்பிடுறாங்க. இல்ல என்ன மன்னிச்சிடுங்க, என்னால முடியவே முடியாதுன்னு பழனி சொல்ல, பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறது சுகன்யாதான். எல்லாருமே குழப்பமும் கோவமும் அதிர்ச்சியுமா நிக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்க, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, கொஞ்சம் பேசணும்னு மிரட்டலா கூப்பிடுறாங்க சுகன்யா. பழனி ஒன்னும் சொல்லாம நின்னுட்டு இருக்க, வாங்க அப்படின்னு அவரோட கைய பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க சுகன்யா. கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்துட்டு, என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சுகன்யா கத்த, இல்ல சுகன்யா இதெல்லாம் சரியா வரவே வராது அப்படிங்கிறாரு பழனி. என்ன சரியா வராது? மாடு மாதிரி அந்த கடையில வேலை செய்யறது சரியா வரும், ராஜா மாதிரி இந்த கடையில உட்கார்றது சரியா வராதாங்கிறாங்க சுகன்யா. பழனிக்கு ஒரே தவிப்பா இருக்கு, எப்படி இவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறதுன்னு நினைக்கிறவரு. இல்ல இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அப்படி இல்லைங்கிறாரு பழனி. மச்சான்னு மறுகிறீங்களே, அவரு உங்களுக்குன்னு என்ன பண்ணினாரு?
ஒரு துரும்பை எடுத்து போட்டிருப்பாரா? அவர் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தானே யோசிக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சான்? உங்க மச்சான் உங்களுக்கு நீ எதுவுமே பண்ண போறதில்ல. உங்க அண்ணனுங்க வச்சு கொடுத்த கடையையும் பாத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் இவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நாம தெருவுல தான் நிக்கணும்னு சுகன்யா சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு பழனி சொல்ல, நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காமிக்கிற சுகன்யா, நீங்க இந்த கடையை நடத்தி தான் ஆகணும். முடியாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படியே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, இல்லைன்னு தவிக்கிறாரு பழனி. உங்க கூடலாம் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சுகன்யா முகத்தை திருப்பிட்டு சொல்ல, ஐயோ ஏன் சுகன்யா இப்படியெல்லாம் பேசுற? நான் சொல்றதை கேளுங்கிறாரு பழனி. உங்களை உங்க மச்சான் அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்து போச்சா? ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களை எவ்வளவு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சுகன்யா கேட்க, அதுன்றதுக்கு மேல பழனியால எதுவும் சொல்ல முடியல. அவரை பத்தி யோசிச்சு கிடைக்கிற வாய்ப்பை கைவிடணுமா? சுயமரியாதையோட வாழணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? நான் கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா கடைக்குள்ள வாங்க, கடையை நடத்துங்க. இல்லையா எடுபடி வேலைக்கே போங்க, நான் வேற எங்கேயாவது போறேன் அப்படிங்கிற சுகன்யா அங்கிருந்து போயிட, ஏய் சுகன்யா அப்படின்னு கூப்பிடுற பழனி அவங்க போயிட்டதை பார்த்துட்டு, இல்ல இது சரியா வராது, தப்பு தான், சரியா வராதுன்னு அங்கேயே புலம்பிட்டு நிக்கிறாரு. வந்துருவாங்கல்ல அப்படின்னு வடிவு கேட்க, எங்கம்மா அவன்னு கேட்கிறாரு முத்துவேல். பழனி தம்பி என்ன சொன்னாருன்னு வடிவு கேட்க, என்ன சொன்னா அவங்கிறாரு முத்துவேலும். அவர்கிட்டயே கேளுங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, மெதுவா தயங்கி அங்க வர்றாரு பழனி. அட என்ன நீங்க என்ன சித்தப்பாங்கிறாரு குமரவேல். என்ன தம்பி அப்படின்னு வடிவம் கேட்க, நேரா வந்து முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க அவருக்கே கஷ்டமா இருக்கு. தோல்ல கைய வச்சு, டேய் என்னடா நீ, எங்களை விட உனக்கு வேற யாராவது நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, அதானேன்னு பாக்குறாரு சக்திவேலும். பழனி தவிப்பா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்லன்னு இந்த இடத்துல எப்படின்னேங்கிறாரு. இதோ பாருடா, நீ பாண்டிய மேல வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. ஆனா அவனும் அதே அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருந்தான்னா நீ இங்க கடை திறக்கிறத அவன் தப்பாவே எடுத்துக்க மாட்டான். அவன் பையன் இந்த மாதிரி ஒரு கடை திறந்தான்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருத்தரோட வியாபாரத்தை இன்னொருத்தரால தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? வாடா வா அப்படின்னு தோல்ல கைய போட்டு கூட்டு போறாரு. ஆமா சித்தப்பா வாங்க அப்படின்னு குமரவேலு இன்னொரு கைய பிடிக்க, எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு முத்துவேல் சொல்றாருல்ல வாங்க அப்படின்னு பழனிவேல ஒரு பக்கம் முத்துவேலும் இன்னொரு பக்கம் குமரவேலும் பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் பேசினதுல பழனி சமாதானம் ஆகலன்னாலும் பாட்டி ஏதோ கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. உள்ளர பூஜைக்கு திறப்பு விழாவுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்க பழனி ரொம்பவே பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு. அப்போ அந்த ரோட்ல பாண்டியனும் சரவணனும் நடந்து வர்றாங்க. என்னடா நேரத்தை பார்த்துக்கிட்டே வர்றேன்னு பாண்டியன் கேட்க, அப்பா 10 மணிக்கு நல்ல நேரம், கடை திறக்கிறதா மாமா சொன்னாரு, நாம அங்க போறோமாப்பான்னு கேக்குறாரு சரவணன். இலே அவன் எங்க கடை திறக்க போறான்னு எதுவுமே தெரியல, அது எந்த இடம் என்னன்ட்டு அவன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கிளம்பி போவோம், புரியுதா? வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நடக்க கூடவே நடக்கிறாரு சரவணனும். சக்திவேல் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. ஆத்தா தம்பி எல்லாம் வந்துட்டாங்க, நல்ல நேரம் வந்துருச்சு, வாங்க வாங்க இப்ப வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு போன்ல சொல்லிட்டு இருக்க கடை முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்போ ஒரு ரோட்ல இருந்து வெளியே வர்றாரு பாண்டியனும் சரவணனும். இல்லை சரவணா அங்க என்னடா அவ்வளவு கூட்டமா இருக்குங்கிறாரு பாண்டியன். சரவணனும் பார்த்துட்டு தெரியலையே பாங்கிறாரு. ஏண்டா சரவணா அந்த இடத்த விக்கிறோம் நல்ல போர்டு மாட்டி இருந்தாங்க, ஏண்டா யாராவது வாங்கி புதுசா கடை ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, தெரியலையேப்பாங்கிறாரு சரவணன். அப்போ ஒருத்தர் அந்த பக்கமா வர்றாரு. என்ன பாண்டியண்ண, உங்க கடை இருக்க தெருவுலயே இன்னொரு மளிகை கடை திறந்திருக்காங்க, நல்ல பெரிய கடைன்னு, ஆனா யாருதுன்னு தெரியல, வரட்டுமாண்ணே பாத்துக்கங்கண்ணே அப்படின்னு அவரு போற போக்குல சொல்லிட்டு போக பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. சரவணனுக்கும் ஒன்னும் புரியல, குழப்பமா அப்பாவையும் அந்த கூட்டத்தையும் பாக்குறாரு. டேய் என்னடா இந்த ஆளு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா எந்த கிறுக்கேன்பா இதே தெருவுல மளிகை கடை வச்சிருக்கான் அப்படின்னு சரவணன் கேட்க பயங்கர அதிர்ச்சியோட யோசிக்கிறாரு பாண்டியன். பழனிவேல் கடையோட முன்பக்கம் பரிதாபமா பிச்சைக்காரி மாதிரியே நின்றுருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.